விஜய் வந்து காவேரியை வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ காவேரி வந்து விஜய் கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. இதனால் காவேரியை பார்த்துட்டு விஜய் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. உடனே காவேரியோட கையை பிடிச்சு, ப்ளீஸ் காவேரி தயவுசெய்து என்னை வந்து ஒதுங்கி போகாத என்னை விட்டு. அந்த விஷயத்தை என்னால் தாங்கவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நீயும் நானும் ஒத்துமையாக தான் காவேரி இருக்கணும். எப்போவுமே நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது. எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க காவேரி. வேறு வழி இல்லாமல் வந்து விஜய் சொன்னால் புரிஞ்சுக்கங்க விஜய், இப்போ இருக்க நிலைமையில நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா வந்து பேசுறது பழகிறது தேவையில்லை. ஏன் அப்படிலாம் சொல்கிற காவேரி அப்படின்னோடனே, உன் அம்மாக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. என் அம்மாக்காக வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்ச நாள் என்னை பார்க்க வராதிங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா எங்கே அப்படின்னோன்னா, அம்மா திடீர்னு ஊரில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சிடி. என்னக்கா சொல்கிற, எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கு அப்படின்னோடனே, தெரிலடி அத்தை ஃபோன் பண்ணிச்சு, அதனால் அம்மா போயிருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரில, ஃபோன் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னோடனே, என்னென்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நானே நினச்சேன் அத்தை என்ன திடீர்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. உடனே வந்து அதுக்குள்ளேயும் அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. என்ன அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி இங்கே வந்து அந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், இங்கே வந்து இந்த நம்ம வீடு அவன் வீடுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, ஆமாடி அப்படி தான் சொல்கிறான், பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து காட்டுறான், இது அவனோட வீடுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறான், வீட்லேயும் வந்து உட்காந்துட்டான், என்னால் என்ன பண்ண முடியுது, ஒன்றுமே பண்ண முடியலடி, எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னோடனே, சரிம்மா நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு யாரும் கிளம்பலாம் மாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி. என்னம்மா அப்படின்னோடனே, மாமா நம்ம இதை மாதிரி ஊருக்கு போகிற விஷயம் விஜய்க்கு தெரிய வேணாம் மாமா. என்னம்மா சொல்கிற, இல்லை மாமா விஜய்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் வந்துடுவார், அங்கே வந்தாருன்னா பெரிய பிரச்சனையாகும், இதுக்கு மேலே பெரிய பிரச்சனை நடக்கும், அதுக்கப்புறம் அவர் இந்த விஷயத்த தலையிட்டு அவங்க வீட்டில் வேற பிடிக்காதில்ல, ஏற்கனவே அவங்க பாட்டி வந்து என்னால் தான் அவருக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிருக்காங்க, இப்போ இந்த டைமில் வந்து அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஊருக்கு வந்துடுவார், சொன்னால் கேளுங்க மாமா, அதுக்கப்புறம் நிவின் கிட்ட கூட சொல்ல வேணாம் மாமா அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிறேன் நிவின் கிட்டே, ஏன், ஆமாம் மாமா யமுனாக்கு நிவின்க்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, யமுனாக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நிவின் கிட்ட சொல்லிடுவா, அதுக்கப்புறம் என்ன யமுனாவும் நிவினும் சேர்ந்து வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிடுவாங்க, ஏன்னா நிவின் கண்டிப்பாக விஜய் கிட்ட சொல்லிடுவார், அதனால் யாருக்கிட்டே சொல்ல வேணாமாம்மா, நம்ம மட்டும் போகலாம், முக்கியமாக வந்து விஜய் ஃபோன் பண்ணார்னா நீங்கள் வந்து எதுவுமே காட்டிக்காதீங்க மாமா, இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கோம், சும்மா தான் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே, சரிம்மா நான் அப்படியே பேசிடுறேன் அப்படின்றாங்க. சரிம்மா ஒருவேளை விஜய் ஒன்று தேடுவார், உனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னோடனே, மாமா அதான் நீங்கள் சொல்கிறீங்களே ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், விஜய்க்கு எக்காரணம் கூட நம்ம ஊருக்கு போகிறதோ இந்த மாதிரி வந்து பசுபதியால் பிரச்சனையோ எதுவுமே தெரியக்கூடாது மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க. சரிம்மா தெரியாமல் பார்த்தப்போ இந்த பிரச்சனையை நம்மவே வந்து எதிர்கொள்ள, இது நம்மளோட பிரச்சனை மாமா அப்படின்னா, சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு, யாருமே ஃபோன் எடுக்கல, ஏன் யாருமே ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாரு. ப்ரோ நான் வந்து காவேரிக்கு கால் பண்ணேன், காவேரி ஃபோனே எடுக்கல, எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, அது வந்து ஐயோ காவேரி சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு, நம்ம வேற உடனே போகிறோன்னு, உடனே வந்து விஜய் தான் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. மாமா சொல்லிவிடுங்க ஊருக்கு போகிறோன்னு மட்டும் சொல்லுங்கள், இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து ஊருக்கு போகிறோம், என்ன சொல்கிறீங்க திடீர்னு ஏன் அப்படின்னோடனே, இல்லை அவங்க அம்மா வந்து ஊருக்கு போனாங்க, அதனால் வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும்னு தோணுது, ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல, காவேரி இதை பற்றி என்கிட்ட சொல்லவே சொல்லி அப்படின்றாரு. காவேரி வந்து இந்த முடிவு சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா இப்போ தான் இந்த முடிவு எடுத்தோம், அதனால் எல்லோரும் கிளம்புறோம், பிரதர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா, சரி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவேரி சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவள் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கா, ஊருக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவாள், அதனால தான் வந்து போகிறாளா அப்படின்னு. ஆமாம் பிரதர் அப்படின்றாங்க. பிரதர் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, காவேரி பார்க்க வர்றதால ஊருக்கெல்லாம் வந்துடாதீங்க பிரதர் அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை பிரதர் இப்போ காவேரி ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறா, இந்த டைமில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, எல்லாருமே ஒரே டென்ஷனாக இருப்பாங்கள்ல, சரிங்க பிரதர் நான் வரமாட்டேன் போதுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தேங்க்ஸ் பிரதர், ஆனால் காவேரி கிட்ட கொஞ்சம் சொல்கிறீங்களா, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி அப்பப்போ அப்படின்னோடனே, சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் ஃபோன் எடுப்பீங்கல்ல, கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, பத்திரமா போயிட்டு வந்துடுங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னா, சரிங்க பிரதர் அப்படின்றாங்க. காவேரி நிம்மதியாக இருந்தால் அது நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய்.